Hello guys, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அட்டார்னி அட்லா. இந்த வீடியோவில் நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்க பார்ட் 1 த யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி, அதாவது ஆர்டிகல் 1லேருந்து 4 வரைக்கும் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கான எக்ஸாம் நோட்ஸுமே உங்களுக்கு வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். ஸோ அது தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து நம்ம சேனலை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம கான்ஸ்டியூஷனோட ஹிஸ்ட்ரியை பற்றியும் அண்ட் அமெண்ட்மெண்ட் எத்தனை வாட்டி அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, கரண்ட்டாக எத்தனை ஆர்டிகல்ஸ் பார்ட்ஸ் ஷெடியூல்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பற்றியும் அண்ட் நம்ம கான்ஸ்டியூஷனோட பிரியாம்பிளை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான நோட்ஸுமே இருக்குது. ஸோ அது தேவைப்படுறவங்களும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்ட் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது ஆர்டிகல் 1 to 4 வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் தென் வந்து அதுக்கான நோட்ஸுமே நம்மளோட டெலகிராம் சேனலில் அப்டேட் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நோட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அந்த நோட்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர் அப்படின்றது ஃபஸ்ட்டு அந்த ஆர்டிக்கலுக்கான மீனிங் என்னன்ற இருக்கும். அண்ட் அந்த ஆர்டிக்கலோட பர்பஸ் என்ன, அண்ட் அந்த ஆர்டிக்கல் ரிலேட்டடாக இருக்கிற அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் என்ன, அண்ட் அந்த ஆர்டிக்கலோட கான்ஸ்டியூஷனில் இருக்க சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு எக்ஸாம் நோட்ஸாக உங்களுக்கு அந்த நோட்ஸ் இருக்கும். ஸோ ஒரு லா ஸ்டூடெண்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நோட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் டைமில். அண்ட் தென் வந்து நம்ம இந்தியன் ஆர்டிக்கலை பற்றி சொல்லணும் அப்படின்னா அது வந்து ஒரு ப்ராப்பரான ஃப்ரேம் ஒர்க்கில் கொடுத்துருப்பாங்க. லைக் வந்து ரொம்ப பிகினிங்லேருந்து இந்தியானா என்ன, அண்ட் இந்தியாவில் என்னென்ன டெரிட்டரிஸ்லாம் இருக்குது, அண்ட் இந்தியாவில் இருக்கிற டாப்பஸ்ட் பொசிஷன்லாம் என்ன, அண்ட் அதுக்கான எலெக்ஷன் சிட்டிசன்லாம் யார் அப்படின்ற மாதிரி ஒரு பர்ஃபெக்டாக. இப்போ நீங்கள் ஒரு பிளாங்காக வரீங்க அப்படின்னா நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் படிக்கிறது மூலிமா என்டையர் இந்தியா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்கான ஒரு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்துடும். இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்க எல்லா ஆர்டிகல்ஸையும் நீங்கள் படித்து பிடிக்கும்போது. ஸோ ஆஸ் அ பிகினர் லா ஸ்டூடெண்ட்ஸாக இல்லை வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ஃப்ரேம் ஒர்க் இல்லை லெஜிஸ்லேஷன் அப்படின்னா நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான். ஸோ அந்த கான்ஸ்டியூஷனோட ஆர்டிகல் 1லேருந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இல்லை இந்த நோட்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சா மட்டும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட மற்ற லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ தட் வந்து அவங்களுக்குமே பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆர்டிகல் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் ஃபஸ்ட் ஆர்டிக்கலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நேம் அண்ட் டெரிட்டரி ஆஃப் த யூனியன். அதாவது எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, கிளாஸ் 1ல் இந்தியா தட் இஸ் பாரத் ஷால் பி a யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அதாவது இந்தியா இல்லைனா பாரத் அப்படின்ற மாதிரியும் நம்ம இந்தியாவை சொல்லலாம். ஷால் பி a யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், எல்லா ஸ்டேட்ஸும் சேர்ந்தது தான் இந்தியா அப்படின்ற மாதிரி நமக்கு கிளாஸ் 1லேயே சொல்லிடுறாங்க. இந்தியான்றது ஒரே ஸ்டேட் இல்லை, எல்லா ஸ்டேட்லாம் சேர்ந்தது தான் இந்தியா அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்துட்றாங்க. அண்ட் தென் வந்து கிளாஸ் 2ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த ஸ்டேட் அண்ட் த டெரிட்டரிஸ் தேர் ஆஃப் ஷால் பி ஸ்பெசிஃபைடு இன் ஷெடியூல் 1. அதாவது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ப்ரியாம்பிள், அண்ட் தென் ஒவ்வொரு பார்ட்ஸ், அந்த பார்ட்ஸுக்கு அடியில் ஒவ்வொரு ஆர்டிக்கல், அண்ட் தென் முடியும் போது ஷெடியூல்ஸோட முடியும். அதாவது இந்த ஆர்டிகல்ஸில் டீட்டெயில்டாக சொல்ல முடியாத விஷயங்களில் ஷெடியூல்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டு அந்த ஷெடியூல்ஸை டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. அதில் ஷெடியூல் 1 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னென்ன ஸ்டேட்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன டெரிட்டரிஸ்லாம் இருக்குது, அதுக்கான நேம்ஸ்லாம் என்ன அப்படின்ற மாதிரி அந்த ஷெடியூல்ஸில் இருக்கும். அதை நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கான்ஸ்டியூஷனோட கீழே போனீங்கன்னா, அதாவது ஆர்டிகல் 395 முடிஞ்ச உடனே நமக்கு இருக்கிறது அந்த ஷெடியூல்ஸ் தான் ஆரம்பிக்கும். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், இந்த 6th ஷெடியூல் அப்படின்ற மாதிரி லைக் டோட்டலாக 12 ஷெடியூல்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டிகல் 395 முடியும், அண்ட் தென் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஷெடியூல் ஆரம்பிச்சிடும். ஸோ அதில் வந்து என்னென்ன ஸ்டேட்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டேட்ஸோட நேம்லாம் என்ன அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பக்காவாக இருக்கும் அந்த ஷெடியூலில். ஸோ அதை சொல்கிறது தான் இந்த கிளாஸ் 2. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபஸ்ட்டு ஷெடியூல். இதில் வந்து நேம் கொடுத்துருப்பாங்க அண்ட் அதுக்கான டெரிட்டரிஸ்லாம் என்ன, லைக் வந்து ஆந்திர பிரதேஷ், அசாம், பீகார், குஜராத், கேரளா அப்படின்ற மாதிரி என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்குது, அண்ட் தென் வந்து என்னென்ன யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஷெடியூல் பார்க்குறது மூலிமா தெரிஞ்சுக்கலாம். அண்ட் கிளாஸ் 3 ஆஃப் ஆர்டிகல் 1ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த டெரிட்டரிஸ் ஆஃப் இந்தியா ஷெல் கம்ப்ரைஸ். அதாவது இந்தியன் டெரிட்டரிலாம் என்னென்ன அப்படின்னா, த டெரிட்டரி ஆஃப் த ஸ்டேட்ஸ், ஒவ்வொரு ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்து இந்தியன் டெரிட்டரி தான். அண்ட் தென் வந்து த யூனியன் டெரிட்டரி ஸ்பெசிஃபைடு இன் த ஃபஸ்ட்டு ஷெடியூல். அதாவது இந்த ஸ்டேட்ஸோட டெரிட்டரி எல்லாமே இந்தியா தான். அண்ட் தென் வந்து ஃபஸ்ட்டு ஷெடியூலில் சொல்லப்பட்டிருக்க யூனியன் டெரிட்டரி எல்லாமே இந்தியாவோட டெரிட்டரி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் சச் அதர் டெரிட்டரிஸ் ஆஸ் மே பி அக்யூர்டு. அதாவது ஃப்யூச்சரில் அக்யூர் பண்ணப்படுற டெரிட்டரிஸ், இந்தியாவுக்கு சம்மந்தமான டெரிட்டரிஸ் எல்லாமே வந்து இந்தியன் டெரிட்டரியில் தான் வரும் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ஆர்டிக்கல் 1லேயே சொல்லிடுறாங்க. அண்ட் ஆர்டிக்கல் 2ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பார்லிமெண்ட் மே பை லா அட்மிட் இன்டு அ யூனியன் ஆர் எஸ்டாப்ளிஷ் அ நியூ ஸ்டேட் ஆர் சச் டேர்ம் அண்ட் கண்டிஷன் ஆஸ் இட்
திங்ஸ் ஃபிட். அதாவது வந்து இந்த ஆர்டிகல் 2ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த நியூ ஸ்டேட், ஒரு நியூ ஸ்டேட்டை உருவாக்குறதுக்கான அதிகாரம் அப்படின்றது பார்லிமெண்ட் கிட்டே இருக்குது. பார்லிமெண்ட் நினச்சிது அப்படின்னா ஒரு லா பாஸ் பண்ணுறது மூலிமா ஒரு யூனியன் டெரிட்டரியாக இருக்கிற ஸ்டேட்டாவோ இல்லை ஸ்டேட்டை வந்து யூனியன் டெரிட்டரியாவோ இல்லை நியூ ஸ்டேட் உருவாக்குறதுக்கான ரைட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்லிமெண்ட்டுக்கு அந்த ரைட்ஸ் கொடுக்கறது தான் இந்த ஆர்டிகல் 2ஓட அப்ஜெக்டிவ். அண்ட் இந்த ஆர்டிகல் 2A பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நோட்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு க்ளீனான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அதாவது இந்த ஆர்டிகல் 2A அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, சிக்கிம் அப்படின்ற ஸ்டேட்டுக்கான ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் தான் இந்த ஆர்டிகல் 2A. அண்ட் அந்த ஆர்டிக்கலுமே வந்து அமெண்ட்மெண்ட் 36 அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வந்து இந்த 1975 இந்த ஸ்பெஷல் ஆர்டிக்கலை வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஸோ தட் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் சிக்கிம் அப்படின்ற ஸ்டேட்டுமே வந்து இந்தியாவில் இருக்க மற்ற ஸ்டேட்ஸ்க்கெல்லாம் என்ன ரைட்ஸ் இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம சிக்கிம் அப்படின்ற ஸ்டேட் ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்றது தான் அந்த ஒமிஷனோட அப்ஜெக்டிவ். அண்ட் அடுத்து ஆர்டிகல் 3 வந்து நம்ம நோட்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும். லைக் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதில் ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ் அண்ட் ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஏரியாஸ் பவுண்டரிஸ் ஆர் நேம் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் ஸ்டேட். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டேட் புதுசாக ஃபார்ம் பண்ணுறதுக்கோ இல்லை அதோட ஆல்ட்ரேஷன் ஜியோகிராஃபிக்கல் ஏரியாஸை மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கோ இல்லை இருக்கிற நேமை மாற்றுறதுக்கோ என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்ற மாதிரி ஆர்டிகல் 3 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ஆர்டிகல் 3 empowers parliament to make changes to the structure of the states and union territory by enacting law. அதாவது வந்து இதுவுமே வந்து ஒரு பவர் கிராண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆர்டிகல் தான். லைக் பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இந்த ரைட்ஸ், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூனியனோட இல்லை ஸ்டேட்டோட ஸ்ட்ரக்சரை மாற்றுறதுக்கோ இல்லை நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கோ இல்லை ஏரியாவை மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கோ அதுக்கான ரைட்ஸ் எல்லாமே நம்மளோட இந்தியன் பார்லிமெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு லா எனாக்ட் பண்ணுறது மூலிமா இதெல்லாம் அவங்களால பண்ண முடியும். இதில் கிளாஸ் ஏலே பார்க்கும்போது உங்களுக்கு ஃபார்மேஷன் ஆஃப் த நியூ ஸ்டேட் பை செப்பரேட்டிங் டெரிட்டரிஸ் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் ஸ்டேட். அதாவது ஏற்கனவே இருக்கிற ஒரு ஸ்டேட்டை அதோட டெரிட்டரியை செப்பரேட் பண்ணுறது மூலிமா ஒரு புது ஸ்டேட்டை உருவாக்கலாம். அண்ட் தென் வந்து கம்பைனிங் 2 or more ஸ்டேட் ஆர் பார்ட் ஆஃப் த ஸ்டேட். அதாவது ஏற்கனவே இப்போ இருக்கிற 2 ஸ்டேட்டை கம்பைன் பண்ணி இல்லை அதோட பார்ட்ஸ் ஆஃப் த டெரிட்டரியை கம்பைன் பண்ணி ஒரு புது ஸ்டேட்டை உருவாக்கலாம். ஆடிங் டெரிட்டரிஸ் டு த எக்ஸிஸ்டிங் ஸ்டேட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆல்ரெடி இருக்குது, இப்போ தமிழ்நாடு இருக்குது அப்படின்னா அந்த தமிழ்நாடு கூட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாண்டிச்சேரி இன்க்ளூட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான ரைட்ஸுமே வந்து பார்லிமெண்ட்டில் இருக்குது. இப்போ பாண்டிச்சேரி தமிழ்நாடு கூட இணைக்கணும் அப்படின்னா பார்லிமெண்ட் நினச்சா ஒரு லா எனாக்ட் பண்ணுறது மூலிமா அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிகல் 3. அண்ட் கிளாஸ் பியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்க்ரீஸிங் த ஏரியா ஆஃப் த ஸ்டேட். ஏற்கனவே இருக்கிற ஒரு ஸ்டேட்டோட ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லைனா டிமினிஷ் பண்ணலாம், இல்லை ஆல்ட்ரு பண்ணலாம் பவுண்ட்ரிஸை, சேஞ்சிங் த நேம், அதுக்கான எல்லா ரைட்ஸுமே கன்ஃபர் பண்ணுறது இந்த ஆர்டிகல் 3 தான். அதாவது ஆர்டிகல் 1ல் நமக்கு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்தியானா என்ன, அதுக்கான டெரிட்டரிஸ்னால் என்னன்றதை சொல்லிட்டாங்க. அண்ட் ஆர்டிகல் 2ல் வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட் எப்படி உருவாக்குறதுன்றதை பற்றி சொல்லிட்டாங்க. அண்ட் ஆர்டிகல் 3ல் பார்லிமெண்ட்டுக்கு என்னென்ன ரைட்ஸ்லாம் இருக்குது, பார்லிமெண்ட் நினச்சா என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்றதுக்கான பார்லிமெண்ட்டுக்கான ரைட்ஸ்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது தான் இந்த ஆர்டிகல் 3. அண்ட் நமக்கு ஆர்டிகல் 4 பார்க்கும்போது அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லாஸ் மேட் அண்டர் ஆர்டிகல் 2 and 3. அதாவது ஆர்டிகல் 2 and 3ல் வந்து நம்ம ஸ்டேட்ஸ் ஆல்ட்ரு பண்ணுறதுக்கான லா பாஸ் பண்ணலாம் அப்படின்றத மாதிரி பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கான கண்டிஷன்ஸ்லாம் என்ன, அதை எதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்கான அதுக்கான ஃப்ரேம் ஒர்க் கொடுக்கறது தான் இந்த ஆர்டிகல் 4. அதில் இந்த கிளாஸ் 1ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனி லா மேட் அண்டர் ஆர்டிகல் 2 or 3 மே இன்க்ளூட் அமெண்ட்மெண்ட் டு த ஃபர்ஸ்ட் ஷெடியூல் அண்ட் த 4th ஷெடியூல். அதை பற்றி தான் சொல்கிறாங்க. லைக் வந்து இப்போ ஒரு ஆர்டிகல் 2 and 3ல் ஒரு லா மேட் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து அமெண்ட்மெண்ட் டு த ஃபர்ஸ்ட் ஷெடியூல் அண்ட் 4th ஷெடியூலுமே இன்க்ளூட் பண்ணி தான் இருக்கணும். அதுலேயுமே அந்த அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கணும், அதுலேயுமே அந்த சேஞ்சஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆர்டிகல் 4ல் சொல்கிறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஷெடியூலில் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரி இருக்கும். அண்ட் தென் வந்து ஆர்டிகல் 4ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அலோகேஷன் ஆஃப் த ஸ்டேட்ஸ் இன் த ராஜ்யசபா ஃபார் த ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரி. அதாவது நம்ம ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்ஸுக்கும் எடுத்த மாதிரி எவ்வளோ ஸ்டேட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ புதுசாக ஒரு ஸ்டேட் கிரியேட் பண்ணும்போது அந்த ஸ்டேட்டுக்கு எத்தனை ஸ்டேட்ஸ் அலோகேட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அதுலேயுமே சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கிளாஸ் 1. அண்ட் நமக்கு இந்த கிளாஸ் 2ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனி லா மேட் அண்டர் ஆர்டிகல் 2 and 3 இஸ் நாட் கன்சிடர் அஸ் அ கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் அண்டர் ஆர்டிகல் 368. அதாவது நம்ம கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து ஆர்டிகல் 368 ஃபாலோ பண்ணி தான் பண்ணணும். பட் ஆனால் ஆர்டிகல் 2 and 3 ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறாங்க இல்லை அதுக்கு கீழே ஏதாவது லா உருவாக்குறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டாக ட்ரீட் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இந்த கிளாஸ் 2ல். அண்ட் திஸ் மீன்ஸ் பார்லிமெண்ட் கேன் எனாக்ட் தீஸ் சேஞ்சஸ் பை பாசிங் அன் ஆர்டினரி லா
ஆர்டினரி லா பாஸ் பண்ணுறது மூலியமாகவே இந்த சேஞ்சஸ்லாம் பார்லிமெண்ட் பண்ணிடலாம் வித்தவுட் ரிக்வயரிங் த ஸ்பெஷல் ப்ராசஸ் ஆர் மெஜாரிட்டி நீடட் ஃபார் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். அதாவது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி தேவை. பட் ஆனால் இதை பண்ணணும் அப்படின்னா அது தேவையில்லை, ஆர்டினரி லா மூலியமாகவே சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு ப்ராசஸை சொல்கிறது தான் இந்த ஆர்டிகல் 4. அண்ட் இதுக்கான பர்பஸ் அப்படின்னு பார்க்கும்போது டு ப்ரொவைட் அ ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் அவாய்ட் அ ப்ரொசீஜரல் காம்ப்ளெக்சிட்டி வென் ஆல்ட்ரிங் த இந்தியன் டெரிட்டரி ஸ்ட்ரக்சர் அண்ட் ரெப்ரசன்டேஷன். அதுக்காக தான், அதாவது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணாமல் ஈஸியாக இந்த சேஞ்சஸ்லாம் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு வழியை சொல்கிறது தான் இந்த ஆர்டிகல் 4. ஸோ இது நீங்கள் இந்த பர்பஸ் அண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் படிக்கிறது மூலிமா உங்களுக்கு இன்னுமே வந்து இந்த க்ளீனாக புரியும். ஸோ இந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் மீனிங் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம், அதாவது எக்ஸாக்டான மீனிங் என்ன அண்ட் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன், அதுக்கான பர்பஸ் ரொம்ப முக்கியம், அதாவது அப்ஜெக்டிவ் ஆஃப் தட் ஆர்டிகல் அண்ட் அது ரிலேட்டடாக என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு கொடுத்துருப்போம். அண்ட் தென் அதோட சிக்னிஃபிகன்ஸ், அது எதுக்கு ரொம்ப தேவை அப்படின்றத பற்றிலாம் நீங்கள் இந்த நோட்ஸில் பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இதில் வேறு எதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணலாம். அண்ட் மறக்காமல் நம்மளோட டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணி இந்த நோட்ஸ்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களோட மற்ற லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் வந்து அவங்களுக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த நம்ம சேனலோட எக்ஸ்ப்ளனேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு 3-4 வீடியோஸ் பாருங்கள். உங்களுக்கு ஓகேவா இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.